நான் ரிஷபராசிக்கிட்ட ரிஷபராசி பெண்களிடம் பார்த்த நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்டபர்னஸ் தான் அவங்க கிட்ட பார்த்த ரொம்ப முக்கியமான நெகட்டிவான விஷயங்கள். சில ரிஷபராசி, நான் சொல்ல 90% ஆஃப் ரிஷபராசி ஸ்டபர்னஸை கொஞ்சம் விலகிக்கிறாங்க. சில ரிஷபராசி இந்த ஸ்டபர்னஸை வளர்க்குறதே இல்லை. எனக்கு ஒரு நீயான கிளிப்பு ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, என்னை ஒரு சுடுசொல் சொல்லிட்டாரு, அதாவது அவர் பைக்கை நான் ஏறதில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அந்த ஆர்குமெண்ட்டில் அவர் எவ்வளவோ என்னை காம்ப்ரமைஸ் பண்ணார், எவ்வளவோ சாரி கேட்டாச்சு, ஆனாலும் நான் ஏறதில்லை. இது வந்து டிப்பிக்கல் ரிஷபராசியோட பிஹேவியர். ஏன் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டபனாக அதில் நிற்பாங்க. எந்த சூழலையும் ஸ்டபனாக நிற்பாங்க. மாமியாரிடம் தன் வாழ்நாள் முழுக்க பேசாத ரிஷபராசி பெண்களும் எனக்கு தெரியும். என்ன சண்டை வந்தாலும் பேசவே மாட்டாங்க, கல் மாதிரி நின்றுவாங்க. ரிஷபராசியோட ஸ்டபர்னஸ் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு என்னன்னா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஸ்டபர்னஸ் அவங்ககிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் மனிதோட இயல்பே தவறு செய்கிறது தான். அந்த தவறை வந்து நம்மளுடைய பார்ட்னர் என்ன பண்ணணும்னா புரிஞ்சிக்கணும், மன்னிக்கணும். சில ரிஷபராசிகள் தவறுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மன்னிக்கிறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல ஸ்டபனாக நின்றுவாங்க. நீங்கள் ஒரு சுடுசொல் சொன்னீங்க அப்படின்னா ரிஷபராசி அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடாது. ரொம்ப சென்சிட்டிவான ராசி. ஸோ இதுதான் நான் அவங்ககிட்ட பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நெகட்டிவான விஷயம். ரெண்டாவது நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நான் தப்பாக சொல்ல 90% ரிஷபராசி அப்படி கிடையாது, ஆனால் ஒரு 10% ரிஷபராசி அப்படி இருக்காங்க. என்ன அப்படின்னா, 12 ராசியில் எந்த ராசி பெண் வந்து பணத்துக்காக ஒரு ஆணை நேசிப்பாங்க அப்படின்னா அது ரிஷபராசி பெண். எல்லா ரிஷபராசியிலும் ஒரு 10% ரிஷபராசி. ஏன் அப்படின்னா கடவுள் அவங்க எப்படி படைச்சார் அப்படின்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியங்க. அது எமோஷனல் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்மூத்தான ரோட்டில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ரூட்டில் எந்த விதமான பள்ளமும் வந்துடக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது. அது மாதிரி வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஓகேங்களா? வாழ்க்கையில் எந்த சூழலையும் நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. யார்கிட்ட நல்ல வெல்த்தியான லைஃப் இருக்கோ அவங்கள வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும்னு சப்கான்ஷியஸாக அவங்க மைண்ட் திங்க் பண்ணும். கான்ஷியஸாக நான் சொல்ல, ரொம்ப இன்டென்ஷனலாக அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல, சப்கான்ஷியஸாகவே அவங்க மைண்ட் அப்படி திங்க் பண்ணும். நான் வந்து ரிஷபராசி பெண்ணை யாராவது லவ் பண்ணணும் ஆசைப்படுறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சொத்து இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிருங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்கோ அதை காமிச்சிருங்க. ரியலாகவே இது ஒரு பையன் லைஃப்பில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பையன் நான் சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனுக்கு எவ்வளோ நிலம் இருக்குன்னு எடுத்து வீடியோ காமிச்சாரு. இங்கே பாருங்கள், அது வரைக்கும் என்னோட நிலம் தான், அது வரைக்கும் என்னோட லேண்டு தான் சொன்னார். ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. இது வந்து நான் வந்து அந்த ரிஷபராசி பெண்களை ரொம்ப தவறான பிக்சரைஸ் பண்ணல. ரிஷபராசி பெண்கள் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க. எமோஷனல் வெறும் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுத்தாலும் அதுவும் நடக்காது. எமோஷனல் செக்யூரிட்டி கொடுக்கணும், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரிஷபராசி பெண்களுக்கு பிடிச்சி போகும். இந்த பணத்துக்காக சில பேர் இருக்காங்களா, அந்த விஷயத்துக்காக மட்டும் இதை நான் ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டில் அவங்கள சேர்த்து வச்சிடுறேன்.